ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம கருவேப்பிலை மரம் இருக்குது. கருவேப்பிலை மரத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். நம்ம வந்து கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். எவ்வளோ கருவேப்பிலை எங்கள் மரத்தில் இருக்குது. கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவிக்கலாம் வாங்க. இந்த கருவேப்பிலையை வச்சு எப்படி சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் பிள்ளைங்க வந்து கருவேப்பிலையை சாப்பிட மாட்டாங்களா? அப்போ கொஞ்சம் மாற்றி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். நம்ம எப்படி கருவேப்பிலை கோதுமை தோசை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து நான் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு 1.5 கப்பு இருக்கும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இப்படி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறணும். பாருங்கள், இப்போ இதில் ஊற்றிருக்கேன். லைட்டாக இப்படி கிளறுனா நம்ம வேணும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை வந்து அரைச்சதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். பாருங்கள், நான் நல்லா வெங்காயத்தை போட்டுட்டேன். நல்லா வெங்காயத்தை போட்டு இப்படி கிளறிட்டேன். இப்போ வந்து நான் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜீரகத்தையும் போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கண்டென்சி உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே தோசை ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா லிக்விடாக இருக்குது. நான் இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். அவங்க இது தான். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கோதுமை தோசை மாவு ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப சத்து. இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாமே வந்து கருவேப்பிலை யாருமே இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ண சும்மா அது ஒரு வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணணும், அது தேவையான பொருள் இல்லை அப்படின்ட்டு சும்மா போட்டுட்டு அது எடுத்து தூக்கி போட்டுடுறோம். ஆனால் அந்த கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதை வந்து நம்ம டைரெக்டாக இப்படி முழுசாக போடும் போது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் இப்படி கலந்து வச்சிங்கன்னா அவங்களால இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒன்றும் தெரியாது. நம்ம நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். நல்லா மெலிசாக சுற்றி கொடுங்க. பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி கூட. முடி நல்லா இருக்கும். முடி வளர மாட்டுது, முடி கொட்டுது அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இது நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்புறமேட்டுக்கு நல்லா டெய்லி வந்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்து நல்லா மென்று சாப்பிடலாம். மென்று சாப்பிட்டு ஒரு மோர் குடித்தோம்னா அவ்வளோ குளிர்ச்சி, முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தோசை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், தோசை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நான் ஸ்டவ் மேலே வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தோசைகளில் மேலே தோசை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தோசையை நல்லா திருப்பி போட்டாச்சு. நம்மளோட கருவேப்பிலை கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.